எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேசி போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. நான் இன்றைக்கி ஒரு ரைஸ், தென் எல்லார் வீட்லேயும் ரைஸ் வைக்கிறது தான், இருந்தாலும் ஸ்டார்டிங்க்கு தென் வெண்டைக்காய் சாம்பார், நம்ம திருநெல்வேலி ஸ்டைல், அப்புறம் கொஞ்சம் அப்பளம், தென் நம்ம ஊர் வகையான மோர் வத்தல், தென் சுண்டைக்காய் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறேன் என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு ஒரு 3 கையளவு போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி 3, ஒரு உருளைக்கிழங்கு, 5 சின்ன கத்திரிக்காய்னா 5, பெருசுனா 3, இதெல்லாம் கட் பண்ணி வச்சு பருப்பை நல்லா கழுவி அதில் போட்டுக்க வச்சுக்கணும். அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள், அப்புறம் காயப்பொடி, அப்புறம் கொஞ்சம் சீரகம், சின்ன சீரகம், கொஞ்சம் கல் உப்பு, இதெல்லாம் போட்டு அப்படியே குக்கரில் ஒரு விசில் போடணும். கொஞ்சமாக புளி போட்டுக்குங்க, கொஞ்சோண்டு போதும். குக்கர் ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்குங்க. 5 விசில் போட்டாலும் நல்லா மையாக வந்துடும். அப்படியே லைட்டாக கடைஞ்சாலே நல்லா கடைப்பட்டுரும். இப்போல்லாம் யாருக்கு கீழே உட்காந்து காலை மடக்கி வச்சுலாம் கடையிறது கிடையாது. அப்படியே நின்றே கடைஞ்சிக்கிறோம். நல்லா மையாக கடைஞ்சதுக்கப்புறம் ஒரு சாம்பார் பொடி, நான் ஆல்மோஸ்ட் ஆச்சி சாம்பார் பொடி தான் போடுவது வழக்கம். உங்களுக்கு என்ன சாம்பார் பொடியோ அந்த சாம்பார் பொடி போட்டு இந்த கடையிறது கூட ஒரு கடை கடைஞ்சிக்கிங்க. அப்புறம் புளி எடுத்து இந்த நம்ம ஊற வச்சுருக்க புளி, ரொம்ப புளி சேர்த்துறாதீங்க, லைட்டாக சேர்த்தா போதும் வெண்டைக்காய் சாம்பாருக்கு. இதை நல்லா கரைச்சி நம்ம இப்போ ஊற்றிக்கிறோம். ஊற்றி வச்சா இப்போ ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கணும். புளி ஊற்றிட்டு லைட்டாக இது பண்ணிக்கிறோம். மற்றையும் கொஞ்சம் கழுவி எடுத்துட்டோன்னா மத்தில் ஊற்றின பருப்பும் சேர்ந்து குழம்பு ஜாயிண்ட் ஆயிரும்ல. இப்போ ஒரு சட்டியில் அடுப்பில் வச்சு பக்கத்தில் அடுப்பில் குழம்பையும் அப்படியே தூக்கி குறைஞ்ச தீயில் வச்சிடணும். வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வெண்டைக்காயை வதக்குறோம். வெறுஞ்சட்டியில் போட்டு, எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வெறுஞ்சட்டியில் போட்டு வெண்டைக்காயை வதக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். லைட்டாக அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும். மைல்டாக சேர்த்தா போதும். தூள் உப்பு லைட்டாக போட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டோன்னா நல்லா வந்துடும். ரொம்ப கருவே விட்டுறக்கூடாது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதை எடுத்து குழம்புல போட்டுருவோம். குழம்புல போட்டுட்டு அதே பாத்திரத்தில் தான் தாளிக்கிறோம். ஆனால் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு தான் தாளிக்கணும். அப்படியே தூக்கி வச்சு தாளிச்சிடாதீங்க. ஏன்னா ரொம்ப பிசுப்பு இருக்கும். வெண்டைக்காயோட பிசுப்பு அந்த பாத்திரத்தில் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சம் கடுகு வெந்தயம் போட்டுருவோம். கடுகு வெந்தயம் பொடிஞ்சதும் கருவேப்பிலை,
காஞ்ச மிளகா, இந்த காஞ்ச மிளகா 5, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே அரிச்சு வெட்டி வச்சுருக்கேன் உரித்து, கருவேப்பிலை, தென் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்ல நிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் எடுத்து அதில் சாம்பாரில் கொட்டிடணும். சாம்பாரில் கொட்டினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா இப்போ வதங்கிட்டே இருக்கும்போதே அங்கே குழம்பு கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ எடுத்து நம்ம சாம்பாரில் கொட்டிடணும். சாம்பாரில் கொட்டிட்டு உடனே மூடி வச்சிடணும். வாசம் எதுவும் வெளியே போயிடக்கூடாது. அதனால அடுப்பையும் ஆஃப் பண்ணிடணும். இப்போ சுண்டை வத்தல், மோர் மிளகா வறுக்கலாமா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாக வர வரையும் வெயிட் பண்ணுறோம். இல்லை போடுறோம். இந்த மோர் வத்தல்லாம் கொஞ்சம் கருக வறுக்கிறது தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கருக வறுந்துட்டு பார்த்தீங்களா? இதை அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் மாற்றிக்கிறோம். அப்புறம் இந்த சுண்டை வத்தலை போடுறோம். இதையும் ரொம்ப கருக விடக்கூடாது, அதுக்குன்னு சொல்லிட்டு ப்ரௌனாகவும் எடுக்கக்கூடாது. ரெண்டுக்கு நடுமத்தில் பார்த்து எடுக்கணும். எடுத்துட்டா இப்போ கரெக்டான பக்கம் வந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த இதில் எடுத்துடணும். எடுத்தோன்னா நம்ம நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நார்மல் அப்பளம் வறுத்துடலாம். இது ஒரு விதமான நீட்டு அப்பளம். இப்போ எல்லாம் ரெடி, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பாடு அப்படியே கொஞ்சம் சாதம் வச்சுட்டு வெண்டைக்காய் சாம்பார் அந்த வெண்டைக்காயோடு ஊற்றி அப்பளம், வத்தல், சுண்டத்தல், சாப்பாடு ரெடி. சாப்பிட வாங்க.